10 வருஷங்க ஆடல. சரி ஓகே. எதுக்கு அந்த நியூ பிளேயருக்கு டெப்ட் குடுத்தீங்க? அப்படிங்கும்போது ஏகப்பட்ட கேள்விகள் ஹேமாங் பர்தனை சுத்தி இருக்கு. அவருக்கான சான்ஸ் 2 சான்ஸ் இருந்துச்சு. சென்னையில 1, டெல்லியில 1 நீங்க எதிர்த்து பேசுன ஒரு கோச்ச பத்தி பிளமிங்க்கு எதிராவே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, நீங்க அவரு முன்னாடி மண்டியிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. நீங்க அவரு பேசுனீங்க. தோனி இருந்ததுனால தான் பிளமிங் கப் அடிச்சாரு. நீங்க தோனி இல்ல. உங்கள சீவிட்டு போயிட்டாரு. அதுக்கான பதில் எங்க நீங்க? ஹேமாங் பர்தனை நீங்க பேசியிருக்கீங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் இப்ப சொல்லி ஆகணும் மக்கள்கிட்ட. ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல ப்ரோ அவ்வளவு பெரிய கோச்ச நீங்க பேசியிருக்கும்போது, நீங்க அதுக்கான கேள்விகள் இப்ப எழும்புது. நீ இப்ப என்ன பண்ண? சிஎஸ்கே கிட்ட எதிரா விளையாடும்போது இப்ப நீ என்ன பண்ண? 2 மேட்சும் ரொம்ப ஈஸியா தோத்துருக்காங்க ப்ரோ. அதாவது சென்னையோட டிசி பெட்டரான டீம். அந்த டீம் ஆமா. நீங்க அவர்கிட்ட தோத்துட்டு போயிருக்கீங்க பிளமிங் கிட்ட. அப்படி சொல்றோம் நீங்க ஒரு ஈஸியா ஒரு கோச்சை நம்ம அப்படி சொல்லிட்டு நாமளே கூட பிளமிங் மேல 1000 விமர்சனம் இருக்கு. ஆனா நீங்க அந்த பொசிஷன்ல இப்ப நீங்க பண்ணும்போது நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்போம்ல, பாரு பிளமிங்கே திட்டுறாருன்னா இவர் நல்ல கோச்சுன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம்ல. அது மிஸ் ஆகுதே. நல்ல பொட்டன்சியல் இருந்து எங்களுக்கு தெரியுற விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. எப்படி கருணாயர் அங்க செட் ஆவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஆதகத்தோட தான் நாங்க பேசிட்டு இருக்கோம்.